அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் நம்பர் 3 உடைய சைக்காலஜி எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது. அதாவது நம்பர் சீரீஸ் விடுபட்ட எண்ணை காண்க. கம்பல்சரி இதிலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. இப்போ வாங்க, அதாவது நான் ஏற்கனவே விடுபட்ட எண்களுக்கான ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்குது. இப்போ இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக நம்பர் சீரீஸ்லேருந்து இந்த டைப்பில் இருந்தால் உங்களுக்கு கொஷினே வரும். இப்போ பாருங்களேன், 61வது கொஷின் பாருங்கள். 14, 19, 29, 49, 79 -329. இப்போ நான் இதை என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லையா, ஒரு நம்பருக்கு 1 விட்டு அடுத்த நம்பருக்கு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லையா, 1 விட்டு 2 நம்பரை விட்டு அதுக்கு அடுத்த நம்பரை டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். ஒன்று அது மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் நம்பரை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும், டபுளாக போயினே இருந்துச்சுன்னா அப்போ இதை ஏதோ பெருக்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த நம்பர் வந்து ஸ்கொயரா, க்யூபா, இல்லை பகு எண்ணா, பகா எண்ணா, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 14க்கும் 19க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? 5 டிஃப்ரெண்ட்டு. 19க்கும் 29க்கும் 10 டிஃப்ரெண்ட்டு. 29க்கும் 49க்கும் 20 டிஃப்ரெண்ட்டு. 49க்கும் 89க்கும் 40 டிஃப்ரெண்ட்டு. அப்போ பார்த்தீங்களா, 5, 10, 20, 40ன்னு அப்படியே டபுளாக போயினே இருக்குது. அப்போ 40க்கு அடுத்தது என்ன வரணும்? 80 வரணும். அப்போ இந்த 80 89 கூட நாம் கூட்டணும். அப்போ 89 கூட 80 கூட்டினா 169. அப்போ இந்த 169 கூட 160 கூட்டணும். ஏன்னா இப்போ நம்ம 169ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்கே 169 போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது கூட 80 உடைய டபுள் மடங்கு 160. இப்போ 169 கூட 160 கூட்டினா 329 வருது. அப்போ நம்ம போட்டது கரெக்டு. அப்போ அங்கே என்னது ஆன்சர்? டி, 169. இப்படி தான் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து 2வது கொஷின் பாருங்கள். 3, 4, 4, 6, 12, 15 -49, 196, 201 இப்படி கொடுக்குறாங்க. இப்போ இந்த நம்பரை பாருங்களேன், 3, 4. அப்போ இதை எப்படி பிரிக்கிறாங்க? 3க்கும் 4க்கும் +1 சேர்த்துருக்குறாங்க. ஓகே, அடுத்தது 4, 4. அப்போ 4, 4னா பெருக்கல் 1 +1 சேர்த்துருக்குறாங்க. அடுத்தது 3. இப்போ பாருங்களேன், 3க்கும் 4க்கும் 1 சேர்த்துருக்குறாங்க, +1 சேர்த்துக்கிறாங்களா. அதுக்கு அடுத்தது 4. அப்போ இந்த 4க்கு 4க்கும் இன்ட்டு 1 பெருக்கியிருக்கிறாங்க, 4. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 4, 6. அப்போ 6க்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா +2 சேர்த்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 12. அப்போ இந்த 6 கூட இன்ட்டு 2 பண்ணியிருக்கிறாங்க. அதாவது +1 பெருக்கல் 1 +2 பெருக்கல் 2. இப்போ புரியுதா எப்படி அந்த சீக்வன்ஸ் வருதுன்னு? அதுக்கு அடுத்தது பாருங்கள், 12, 15. அப்போ +3 சேர்த்துருக்குறாங்க. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? இன்ட்டு 3ன்னு பெருக்கணும். 15 கூட 3 பெருக்கினா 45. 45 வருதா? அப்போ 45 கூட 4 சேர்த்தா 49. அப்போ நம்ம போட்ட கணக்கு கரெக்டு. அப்போ ஆன்சர் என்னது? 45. எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? +1 பெருக்கல் 1 +2 பெருக்கல் 2 +3 பெருக்கல் 3 இந்த ஆர்டரில் போயிருக்கு. அப்போ இந்த டைப்லேயும் நீங்கள் எல்லாம் பார்க்கணும். அதான் உங்களுக்கு நிறைய டைப் தெரிஞ்சால் நீங்கள் அது எந்த டைப்பில் வரும்ன்றது அடிக்கடிக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இந்த கணக்கை போடுவீங்க. அதுக்கடுத்து 63வது கொஷின் பாருங்கள். 63வது கொஷின் 8, 17, 36, 75, 154 அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், 8. அப்போ 8க்கு அடுத்தது 17. 8க்கு அடுத்தது 17 எப்படி வருது பாருங்கள். அப்போ 8க்கு அடுத்தது 17 எப்படி பார்க்கலாம்? 8 × 2 8 2 16 +1 புரியுதுங்களா? 8 × 2 அதாவது 8 × 2 = 16 +1 = 17 அப்படி தான் சேர்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்களேன். அப்போ 17 × 2
17 ரெண்டும் 34. அப்போ 34 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 36. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 36 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 36 ரெண்டையும் பெருக்கினா 60 72. அப்போ 72 ப்ளஸ் 3, அப்போ 3 சேர்த்தா என்ன வருது 75 வருதுங்களா. அப்போ 75 இன்ட்டு 2 150, 150 ப்ளஸ் 4 154 வருதுங்களா. அதுக்கு அடுத்தது 154 இன்ட்டு 2 பெருக்கினா என்ன வருது 300, 308. 308 கூட ப்ளஸ் 5 சேர்க்கணும். 5 சேர்த்தா என்ன வருது 5 சேர்த்தா 313. அப்போ ஆன்சர் சி. எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்களா. அப்போ எல்லாத்தையும் 2 கூட பெருக்கி அடுத்தடுத்த 1 + 1 சேர்த்துக்கிறாங்க, ப்ளஸ் 2 சேர்த்துக்கிறாங்க, அது மாதிரி சேர்த்துக்கினே வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து 64வது கொஷின் பாருங்கள். 31, 62, 65, 260, 265 அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டுருக்காங்க. இப்போ இதை பார்க்கலே உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. 31 இன்ட்டு 2 பெருக்குனா 62. இந்த 62 கூட ப்ளஸ் 3 சேர்த்துக்கிறாங்க. அப்போ 3 சேர்த்தா 65. அப்போ 65 கூட 65 இன்ட்டு 4 பெருக்கியிருக்கிறாங்க. 4 பெருக்குனா 260. அப்போ 260 கூட ப்ளஸ் 5 சேர்த்துருக்குறாங்க. 5 சேர்த்தா எவ்வளோ வருது 265. அப்போ 265 இன்ட்டு 6. இங்கே புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு பெருக்கல் 2, அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 3, அதுக்கு அடுத்தது பெருக்கல் 4, அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 5. நாம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம் பெருக்கல் 6 போடணும். அப்போ பெருக்கல் 6 போட்டால் நம்மளுக்கு என்ன வரும் 265 இன்ட்டு 6 போட்டிங்கன்னா 1590. அப்போ ஆன்சர் 1590. டி தான் ஆன்சர். அதுக்கடுத்து 65வது கொஷின் பாருங்களேன். 45, 49, 57 டேஷ் 105, 169. இப்போ பாருங்கள் 45 கூட 44. 45 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 49. ஓகே. அதுக்கு அடுத்தது 49க்கு அடுத்தது பாருங்கள். 49க்கும் 57க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு 49க்கும் 57க்கு 8 டிஃப்ரெண்ட் வருதுங்களா. 8 இங்கே பாருங்களேன். அதாவது 4 49க்கும் 57க்கும் 8 டிஃப்ரெண்ட்டு. இது நமக்கு தெரியல. அதாவது அடுத்தது என்ன வரணும் 4 8 ஃபஸ்ட் இது நமக்கு தெரியலன்னு வச்சுங்க. இதை பாருங்கள் 105க்கும் 169க்கும் 105க்கும் 169க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. அது 169 105 4 6 64 டிஃப்ரெண்ட் வருதா. அப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க 4 8 இங்கே 16ன்னு போடுங்க. இங்கே 16 போட்டிங்கன்னா 16. இப்போ 16 57 எவ்வளோ 16 57 73. இப்போ 73ன்னு வச்சுங்க. அப்போ 73க்கும் 105க்கும் எவ்வளோ வரணும் 32 வரணும். வருமா பார்க்கணும். அப்போ 105க்கும் 73க்கும் 2 3 32. அப்போ ஆன்சர் கரெக்டு. அப்போ என்னது டபுள் ஆக்கிறாங்க. அப்போ 4க்கு அடுத்தது 8, 8உடைய அடுத்த மடங்கு 16, 16உடைய அடுத்த மடங்கு 32. அப்போ ஆன்சர் 73. அதுக்கு அடுத்தது 66வது கொஷின் பாருங்கள். 13, 14, 23, 48, 97, 178. இப்போ 13, 14. அப்போ என்னது ஈஸியாக சொல்லிடலாம் 1ன்னு. அப்போ 14க்கு 23க்கும் பாருங்கள். 14க்கு 23க்கு 6 9 வருதுங்களா. இப்போ பாருங்களேன் 13க்கும் 14க்கும் 1 டிஃப்ரெண்ட்டு. 14க்கும் 23க்கும் 14க்கு 23க்கும் 9 டிஃப்ரெண்ட்டு. 23க்கும் 48க்கும் 23க்கும் 48க்கும் எத்தனை டிஃப்ரெண்ட்டு 25ங்களா 25. அதுக்கு அடுத்தது 48க்கும் 97க்கும் பாருங்கள்.
48க்கும் 97க்கும் 49 டிஃப்ரெண்ட்டு. 97க்கும் 178க்கும் 81 டிஃப்ரெண்ட்டு. அப்போ புரியுதுங்களா? கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்கொயரு. 1 ஸ்கொயரு, 3 ஸ்கொயரு, 5 ஸ்கொயரு, 7 ஸ்கொயரு, இது 9 ஸ்கொயரு. அதுக்கு அடுத்தது என்ன வரணும்? 11 ஸ்கொயரு. அப்போ 11 ஸ்கொயர் என்ன? 121. அப்போ 121 178 கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 9 9 299. அப்போ அதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் இருக்கா? 299. அடுத்தது 67வது கொஷின் பாருங்கள். 24, 40, 64, 104, டேஷ், 312. அப்போ இதை பாருங்கள். 24க்கும் 40க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? 24 24க்கும் 40க்கும் 6 போட்டால் 30, 16 டிஃப்ரெண்ட் ஆகுதா? அடுத்தது 40க்கும் 64க்கும் பாருங்கள். 24 டிஃப்ரெண்ட் ஆகுதா? அடுத்தது 64க்கும் 104க்கும் 40 டிஃப்ரெண்ட் ஆகுதா? 40 டிஃப்ரெண்ட் ஆகுது. ஆனால் இது ஒன்றுமே உங்களுக்கு இப்போ புரியல தானே? இப்போ 16, 24, 40. அப்போ இதுக்கு அடுத்தது என்ன வரணும்? உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா கீழேயும் டிஃப்ரெண்ட் பார்க்கணும். இப்போ கீழே டிஃப்ரெண்ட் பார்த்தா நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு மேலே ஃபஸ்ட்டு வாட்டி டிஃப்ரெண்ட் பார்க்கல ஒரு ஐடியா கிடைக்கல. கீழே பாருங்களேன். 16க்கும் 24க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? 4, 8. 24க்கும் 40க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? 24க்கும் 40க்கும் 16 டிஃப்ரெண்ட்டு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 8, 16, அதுக்கு அடுத்தது என்ன வரணும்? 32 வரும். ஏன்னா 8 அடுத்த மடங்கு 16, 16 அடுத்த மடங்கு என்னது? 32. அப்போ 32 40 எவ்வளோ? 72. அப்போ 72 104 கூட கூட்டணும். 72 104 கூட கூட்டிங்கன்னா 170, 176. 176. இப்போ நம்ம 176 வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன வரணும்? 64 வரணும் இங்கே. ஏன்னா நம்ம 312 வரணும், வந்தால் தான் கரெக்டாக வரும். இப்போ நம்ம 32 போட்டு 72 வச்சு 176 போட்டோம். இப்போ 32க்கு அடுத்த மடங்கு என்னது? 64. இந்த 64 72 கூட கூட்டணும். 72 கூட கூட்டினா எவ்வளோ வருது? 72 64 கூட்டினா 6 13 136. இந்த 136 176 கூட கூட்டணும். 176 136 2 மீதி 1 10 11 மீதி 1 312. அப்போ வருது. அப்போ ஆன்சர் என்னது? 176. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக அதான் ஒரு நம்பருக்கு. அப்போ என்ன? 68வது கேள்வி பாருங்கள். 11, 13, 19, 49, 109, 239 அடுத்தது என்ன? இதுதான் கேட்டுருக்குறாங்க. இப்போ பாருங்கள். இப்போ 11, 13. அப்போ 11க்கும் 13க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? 2. 13க்கும் 19க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? 6. 19க்கும் 49க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? 30. 49க்கும் 109க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? 60. 109க்கும் 239க்கும் 130. நம்பரே பாருங்கள் வித்தியாசமாக போயினே இருக்கா? அப்போ கீழே எப்படி கொடுத்துட்றாங்க பாருங்கள். 4 24 வராது. அப்போ என்ன பண்ணணும்? 24 30. சரி, ஓகே. இதை எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னா 1 கியூபு ப்ளஸ் 1. 1 கியூபுன்னது 1, 1 + 1 2. அடுத்தது 2 கியூபு -2. 2 கியூபுன்றது 8. 8ல் -2 போனால் 6. அடுத்தது 3 கியூபு. 3 கியூபுன்றது 27. 27ல் +3. 27ல் +3 கூட்டிங்கன்னா 30. அடுத்தது 4 கியூபு. 4 கியூபுன்றது 64. 64ல் -4 60.
அடுத்தது 5 க்யூபு 5 க்யூப்ன்றது 125 125ல் ப்ளஸ் 5 130. அதுக்கு அடுத்தது என்ன வரணும் 6 க்யூபு 6 க்யூப்ன்றது 216 216ல் மைனஸ் 6 கழிக்கணும். ஏன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ் 1 சேர்த்துக்கிறாங்க, அடுத்தது மைனஸ் 2 கழிச்சிக்கிறாங்க, அடுத்தது ப்ளஸ் 3 சேர்த்துக்கிறாங்க, அடுத்தது மைனஸ் 4 கழிச்சிருக்கிறாங்க, அடுத்தது ப்ளஸ் 5 சேர்த்துருக்குறாங்க. இப்போ நாம் மைனஸ் 6 கழிக்கணும். கழிச்சா 210. அப்போ ஆன்சர் என்னது 210 அந்த 210 239 கூட கூட்டணும். கூட்டினா என்ன வருது 449. ஓகே நம்மளுக்கு கிடைச்சது 210. அந்த 210 நாம் 239 கூட கூட்டணும். அதை கூட்டினா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது 449. இப்போ அதான் ஆன்சர். அதுக்கடுத்து 69 பாருங்கள். 6, 16, 29, 62, 121 அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், போன மெத்தடு மாரி தான். போன மெத்தடில் என்ன சொன்னேன், இப்போ 6க்கு அடுத்தது 16, 10, 9 அதுமாரி குறைஞ்சினே போகுது. அப்போ அது வராது. இப்போ எடுத்து எப்படி போடணுன்னா, இப்போ 6 × 2 6 2 12 ப்ளஸ் 4 = 16 இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 16 × 2 32 32 மைனஸ் 3 = 29. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 29 × 2 ப்ளஸ் 4. அப்போ 29 × 2 எவ்வளோ 40 58 58 ப்ளஸ் ஒரு 4 62 வருதுங்களா. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா 62 × 2 = 124. அப்போ 124 மைனஸ் 3 124 கூட மைனஸ் 3 போனால் எவ்வளோ 121. அதுக்கு அடுத்தது அப்போ 121. அப்போ நம்ம என்ன பண்ணணும் 121 × 2 242 242 கூட ப்ளஸ் 3 4 சேர்க்கணும். அப்போ சேர்த்தா 246. அப்போ ஆன்சர் 246. இந்த டைப்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த சம்மை வச்சுருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இந்த டைப்லேயும் கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த ஆங்கிள்லேயும் உட்காந்து யோசித்து போடணும். அதுக்காக லாஸ்ட் கொஷின் பாருங்கள். 62, 74, 80, 86, 95, கேள்விக்குறி 158. இப்போ பாருங்களேன், இப்போ 62க்கும் 74யும் பாருங்கள். 62க்கும் 74க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு, 62க்கும் 74க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுனா 7 8 12 வருதா. அதுக்கு அடுத்தது 74க்கும் 80க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா 6. அடுத்தது 80க்கும் 86க்கும் 6, 86க்கும் 95க்கும் 4 + 9 இது வரைக்கும் போட்டுக்கிறாங்க. இப்போ அடுத்தது நம்மளுக்கு என்னன்னு தெரியல, நம்பரே வித்தியாசமாக இருக்கா. அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும், கீழே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு, அதேமாதிரி கீழே டிஃப்ரெண்டில் கேட்டுக்கிறாங்க. அப்போ டிஃப்ரெண்டில் கண்டுபிடிச்சா 12 வந்து 0.5ல் பெருக்கியிருக்கிறாங்க. இப்போ 0.5ல் 12 பெருக்கினா என்ன வரும் 6 கிடைக்குமா. 6 வந்து × 1ல் பெருக்கிறாங்க, ஒரு 6 6 கிடச்சிச்சா. அதுக்கு அடுத்தது திரும்ப இந்த 6 வந்து 1.5ல் பெருக்கியிருக்கிறாங்க. 6 × 1.5 அதில் பெருக்கினீங்கன்னா ஆன்சர் 9 கிடைக்கும். அதே மாதிரி 9 நாம் × 2ஆல் பெருக்கணும். அப்போ 2ஆல் பெருக்கணும் என்ன வரும் 18 கிடைக்கும். 9 2 18. அப்போ 18 95 கூட கூட்டணும். கூட்டினா என்ன வருது 18 95 கூட கூட்டினா 100 108 113. அப்போ ஆன்சர் என்னது 113. இது நான் சொல்கிறது புரியுதுங்களா. லாஸ்ட் கொஸ்டின் இப்போ பாருங்கள், அதாவது 62 62க்கும் 74க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு,
62க்கும் 74க்கும் 12 டிஃப்ரெண்ட்டு. 74க்கும் 80க்கும் பாருங்கள் 6 டிஃப்ரெண்ட்டு. 80க்கும் 86க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? 6 டிஃப்ரெண்ட்டா? 86க்கும் 95க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? 9 டிஃப்ரெண்ட்டு. இப்போ 12 நான் 0.5ல் பெருக்கிறேன். 0.5ல் பெருக்கினா எனக்கு 6 ஆன்சர் கிடைக்கும். இந்த 6ஐ நான் 1 கூட பெருக்கிறேன். 6 6 கிடைக்குதா? அதுக்கு அடுத்தது இந்த 6ஐ 1.5 கூட பெருக்கிறேன். பெருக்கினா எனக்கு 9 கிடைக்கும். இந்த 1.5ல் 1.5 கூட 6 பெருக்கினா 9 கிடைக்கும். இந்த 9ஐ நான் 2ல் பெருக்கிறேன். 9 2 18. இப்போ எனக்கு 18ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த 18ஐ தான் நான் இந்த 95 கூட கூட்டினா எனக்கு 113 ஆன்சர் கிடைக்கும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து இந்த கொஷினையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக போட்டேன். இப்போ இந்த கொஷினுடைய மாடலை தெரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த ஆங்கிள்லேருந்து கேட்டாலும் இது கொஞ்சம் டீப்பாக இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் இந்த ஆங்கிள் இப்போ நான் 3 வீடியோ போட்டுக்கிறேன் விடுபட்ட எனக்கு. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும். தேங்க்யூ.